ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. அண்மை செய்தி. ஊழலை மறைக்கவே மொழி அரசியல் தமிழ்நாட்டில் பேசப்படுவதாக அமித்ஷா குற்றம் சாட்டியிருக்கிறார். மாநிலங்களவையில் பேசிய அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, எதற்காக இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்? என்ன பேசியிருக்கிறார்? விவரம் என்ன? மாநிலங்களவையிலே இன்று மத்திய பட்ஜெட்டில் உள்துறை அமைச்சகத்துக்கு அளிக்கப்பட்டிருக்கும் ஒதுக்கீடு தொடர்பான விவாதம் நடைபெற்றது. அப்போது காஷ்மீர் 370 சட்டப்பிரிவு நீக்கப்பட்டதால் ஏற்பட்ட விளைவுகள், நக்சல் தீவிரவாதத்தை ஒழிக்க எடுக்கப்படும் நடவடிக்கைகள், நாட்டின் வடகிழக்கு பகுதிகளிலே தீவிரவாதத்தை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் என ஒவ்வொன்றாக அமித்ஷா பட்டியலிட்டு வந்தார். நக்சல் தீவிரவாதம் அடுத்த வருடம் மார்ச் 31ஆம் தேதிக்குள் முழுவதுமாக ஒழித்து கட்டப்படும் என பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அவருடைய உரையின் இறுதியிலே மொழியின் பெயரால் பலர் அரசியல் செய்கிறார்கள் என குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டிலே மும்மொழி கொள்கை தேவையில்லை, இருமொழி கொள்கையே போதும் என தமிழ்நாடு அரசு வலியுறுத்தி வருகிறது. மேலும் ஹிந்தி திணிப்பு எதிர்க்கப்படும் எனவும் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இத்தகைய சூழலில்தான் தங்களுடைய ஊழலை மறைப்பதற்கு பலர் மொழி அரசியல் செய்கிறார்கள் என அமித்ஷா திமுக பெயரை குறிப்பிடாமல் விமர்சனம் செய்திருக்கிறார். பிராந்திய மொழிகளை நாங்கள் ஏன் எதிர்ப்போம், நாங்களும் பிராந்திய மொழிகளை பேசுபவர்கள் தானே என தன்னை குஜராத்தி மொழி பேசுபவர் என உதாரணமாகவும், நிர்மலா சீதாராமனை தமிழ் பேசுபவர் என உதாரணமாகவும் குறிப்பிட்டார். இவர்களுக்கு தாய்மொழி மீது பற்று என்பதை விட அரசியல் காரணங்களே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. நாங்கள் தமிழ்நாட்டிலே ஆட்சிக்கு வரும்போது பொறியியல் மற்றும் மருத்துவம் ஆகிய படிப்புகளை தமிழிலே படிக்க ஏற்பாடு செய்வோம். இவர்கள் தமிழ் மொழியை விரும்புவதாக கூறினார்களும் அத்தகைய ஏற்பாடுகள் எதையும் செய்யவில்லை என அமித்ஷா குற்றம் சாட்டினார். இதை தவிர வரும் டிசம்பர் மாதம் முதல் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்களுக்கு அவர்களுடைய தாய்மொழியிலே கடிதம் எழுதப் போவதாகவும் தெரிவித்திருக்கிறார். நம் நாட்டு மொழிகளை விட வெளிநாட்டு மொழிக்கே சிலர் முக்கியத்துவம் அளிக்கிறார்கள் எனவும் அவர் விமர்சனம் செய்தார். அதாவது ஆங்கிலம் தமிழுக்கு அடுத்தபடியாக 2வது மொழியாக தமிழ்நாட்டிலே இருக்கிறது. அதே போல பல்வேறு மாநிலங்களிலும் பயன்படுத்தப்படுகிறது. அதே சமயத்திலே ஹிந்திக்கு எதிர்ப்பு என்கிற சூழலில்தான் இத்தகைய விமர்சனங்களை அமித்ஷா முன்வைத்திருக்கிறார். ஆகவே உள்துறை அமைச்சகத்தின் நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு விதமான புள்ளி விவரங்களை அளித்த அவர் இறுதியாக மொழி அரசியல் குறித்தும் அரசியல் ரீதியான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். பாலா, மாநிலங்களவையில் அமித்ஷா என்ன பேசினார் என்பதை மிக விரிவாக பதிவு செஞ்சீங்க. விவரங்களுக்கு நன்றி கணபதி. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.